இயேசுக்காக எழும்பிடு ஊழியங்கள் நடத்தும் 21 நாட்கள் உபவாச நிறைவு விழா ஜூலை 20 ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரை. தேவ செய்தி சுவிசேஷகர் ஜி. நிஷாந்த். என் கூட நல்லவர் இருக்கிறனால அந்த கெட்டவனால எனக்குள்ள இருக்க முடியாது. எல்லா மாதமும் 3வது ஞாயிற்றுக்கிழமை. இடம் சியோன் காம்ப்ளெக்ஸ் பம்மல், மெயின் ரோடு, முத்தமிழ் நகர், பம்மல், சென்னை 6,775. தொடர்புக்கு 97911028 55 மற்றும் 7448745484. அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். பாருங்கள், பங்கு பெறுங்கள். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உன்னை குறித்து மகிமையான விசேஷம் சொல்லப்படும். உன்னை குறித்து மகிமையான காரியங்கள் சொல்லப்படும். தேவனின் நகரமே, மகாராஜாவின் நகரமே, தேவனின் நகரமே, மகாராஜாவின் நகரமே. உன்னை குறித்து மகிமையான விசேஷம் சொல்லப்படும். உன்னை குறித்து பாடுவார்கள், ஜீவ ஊற்று உன்னிலே உண்டு. உன்னை குறித்து பாடுவார்கள், ஜீவ ஊற்று உன்னிலே உண்டு. உன்னை குறித்து பாடி ஆடுவார்கள், ஜீவநதி உன்னிலே உண்டு. உன்னை குறித்து பாடி ஆடுவார்கள், ஜீவநதி உன்னிலே உண்டு. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளிலேயும் அரைஸ் ஃபார் கிரைஸ்ட் மினிஸ்ட்ரி என்ற ஊழியத்தின் சார்பாக உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். எல்லா சனிக்கிழமைகளிலேயும் மாலை 7:30 7:45 வரையிலையும் விடுதலையின் நேரம் என்ற நிகழ்ச்சி நம்பிக்கை டிவியில் ஒளிபரப்பாகிறது. இதை கண்டு அநேகர் ஆசீர்வதிக்கப்படுகிறதை நினைத்து நான் கர்த்தரை துதிக்கிறேன். நான் 21 நாட்களும் தேவ சமூகத்தில் உபவாசத்தோடும் ஜெபத்தோடும் கூட நான் இருக்கிறேன். வருகிற 13ஆம் தேதி அன்றுதான் என்னுடைய உபவாசம் நிறைவடையும் என்று நான் நம்புகிறேன். கடந்த நாளிலே தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்த போது ஆண்டவர் எனக்கு தந்த வசனத்தை சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். சங்கீதம் 62 அதனுடைய 5வது வசனத்தை வாசிக்கிறேன். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். நான் நம்புகிறது அவராலே வரும். அல்லேலூயா. நீ நம்பிக்கொண்டிருக்கிற காரியம் அவராலே உனக்கு வரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ எந்த வேலை கிடைக்கும்னு நம்பிக்கிட்டு இருக்கிறையோ, எனக்கு எந்த திருமண வாழ்க்கை நடக்கும்னு நம்பிக்கிட்டு இருக்கிறையோ, எந்த வேலை கிடைக்கும்னு நீ நம்பிக்கொண்டிருக்கிறையோ, எந்த படிப்பு கிடைக்கும்னு நம்பிக்கொண்டிருக்கிறையோ, இதெல்லாம் அவராலே உனக்கு வந்து தீரும் என்று இயேசுவின் நாமத்தினால் நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். நான் நம்பினேன்,
என் கூட இருக்கிறவங்க நம்பலை, என் கூட பழகிறவங்க நம்பலை, எனக்கு ஆலோசனை சொல்கிறவங்க நம்பலை. ஆனால் நான் நம்பினேன், நான் நம்பிக்கொண்டு இருக்கிறது அவராலேயே எனக்கு வரும் என்று. ஆமைன்னு சொல்லுங்களேன். இன்னைக்கு ஒரு சில காரியத்தை உங்களுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பேச விரும்புகிறேன். ரோமர் 4வது அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்தை வாசிக்கிறேன். தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். ஆபிரகாம் முழு நிச்சயமாய் தேவனை நம்பினான். ஆனால் கூட இருந்த மனைவி நம்பல. அவனுடைய சூழ்நிலை நம்புற மாதிரி இல்லை. கூட இருந்தவர்களெல்லாம் எதெல்லாமோ பேசினார்கள். ஆனால் இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல வரேன், கூட இருக்கிறவங்க என்ன வேணாலும் பேசலாங்க. யோபுடைய மனைவி என்ன வேணாலும் பேசலாம், ஆபிரகாமுடைய மனைவி என்ன வேணாலும் பேசலாம். ஏன்னா அவங்க பேசினதுக்கு காரணம் என்ன தெரியுமா? சூழ்நிலை சரியில்லைன்னு. நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றேன். நீ சூழ்நிலையை வச்சு ஆண்டவரை பார்த்தனா உன்னால எதையும் செய்ய முடியாது. ஆனா நீ ஆண்டவரை வச்சு சூழ்நிலையை பாரு, எல்லாமே தலைகீழா மாறுகிறதாய் மாறும். ஆபிரகாமுக்கு தெரியும் என் மனைவியுடைய கற்பம் விழுந்து போயிருச்சுன்னு தெரியும். ஆபிரகாமுக்கு தெரியும் என்னுடைய சரீரத்தில் பலன் இல்லைன்னு தெரியும். இவைகளெல்லாம் நடந்த பிறகும் அவன் தேவனை முழு நிச்சயமாய் நம்பி விசுவாசத்தில் வல்லவன் ஆனான். இன்னைக்கு உன் கூட இருக்கிறவங்க நீ முன்னேற மாட்டேன்னு சொல்லலாம், உன் கதை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லலாம், நீ என்னதான் படித்தாலும் இதுக்கு உனக்கு கிடைக்காதுன்னு சொல்லலாம், நீ என்னதான் உழைச்சாலும் மேலே வர முடியாதுன்னு சொல்லலாம். ஆனால் உனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும். நான் நம்பிக்கொண்டு இருக்கிறது அவராலே வரும், நான் நம்புகிறது அவர் எனக்கு தருவார். தேவ பிள்ளைகளே, என்னையெல்லாம் பார்த்து நிறைய பேர் நிறைய விதமாக கல் எடுத்து அடிச்சிருக்கிறாங்க. அதனால தான் இன்னைக்கு நான் காய்ச்சிக்கிட்டு இருக்கிறேன். காய்க்கிற மரத்துக்கு கல்லடி வரதான் செய்யும். ஓ, நீ பைபிள் காலேஜ் எப்படி படிப்பேன்னு கேட்டாங்க, நீ எப்படி பிரசங்கம் பண்ணுவேன்னு கேட்டாங்க, நீ எப்படி பாடுவேன்னு கேட்டாங்க, நீ எப்படி ஊழியத்துக்கு போகிற நடுத்தருவில் தான் நிற்பேன்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு சொன்னவங்களை எல்லாம் காணும். அப்போ அவங்க சொல்லும் போதெல்லாம் ஒன்றே ஒன்று மட்டும் என் நம்பிக்கை இருந்தது, என் கர்த்தர் என்னை கைவிட மாட்டார், என் கர்த்தர் என்னை உயர்த்துவார், என் கர்த்தர் என்னை நடத்துவாருன்னு. தேவ பிள்ளையே, இன்னைக்கு நான் நம்பிக்கொண்டு இருக்கிறதெல்லாம் அவராலே எனக்கு வந்தது. இதுக்கு சான்ஸே இல்லைன்னு சொல்லுவாங்க, இது நடக்காதுன்னு சொல்லுவாங்க. என்னுடைய ஊழியத்தில் எவ்வளவோ அற்புதங்களை தேவன் செய்கிறார். ஒரு அற்புதத்தை சொல்லுகிறேன். ஒரு வாலிப மகள், அவளுக்கு கவர்மெண்ட்டில் வேலை கிடைச்சிருச்சு. அவளுக்கு திங்கக்கிழமை போய் என்ன பண்ணணும், ஜாயின் பண்ணணும். ரொம்ப நாள் காத்திருந்ததுக்கப்புறம் கிடைச்சது. ஆனால் சோதனை அவளுக்கு செவ்வாய்க்கிழமை அன்று வயிறு வலினால் கஷ்டப்பட்டு உன்னுடைய கிட்னியில் 2 ஸ்டோன் இருக்குன்னு சொல்லிட்டாங்களாம். டாக்டர் சொன்னாங்களாம், இம்மிடியட்டாக நீ ஆப்ரேஷன் பண்ணி 1 மாதத்துக்கு பெட் ரெஸ்ட்டில் இருக்கணும். இவா எனக்கு ஃபோன் பண்ணி பார்த்துருக்குறா. நான் ஊழியத்து நிமித்தம் அவுட் ஆஃப் ஸ்டேஷனில் இருந்ததுனால கிடைக்கல. நான் இவளுக்கு ஆப்ரேஷனுக்கு மொதல் நாள் தான் சென்னைக்கு வந்தேன். இவன் எனக்கு ஃபோன் அடித்ததுனால திருப்பி அடித்து என்ன மகளே அடித்தேன்னு கேட்டேன். ஆனால் இப்படி எனக்கு நாளைக்கு ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஞாயிற்றுக்கிழமைக்கு ஆப்ரேஷன், சனிக்கிழமை நைட்டு ஃபோன் பண்ணுறா. நான் அவளுக்கு சொன்னேன், நீ பயப்படாத, நீ நம்பிக்கிட்டு இருக்கல. அவள் சொல்கிற ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார்னா கடைசி நிமிஷம் வரை எனக்கு ஒரு ஜோம் பண்ணுங்கன்னு. நான் இப்படி ஒரு ஜோம் பண்ணேன். என்ன தெரியுமா? ஆண்டவரே, லாசருடைய கல்லறையிலேருந்து கல்லை நீங்கள் புரட்டுனது உண்மைப்பா. இன்னைக்கு இவ கிட்னியில் இருக்கிற கல்லை புரட்டி அருளுங்கன்னு. தேவ பிள்ளைகளே, என்ன ஒரு அதிசயம் நடந்தது தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை ஆப்ரேஷனுக்காக ஆப்ரேஷன் தேட்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி நீ போய் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வான்னு சொல்லும்போது யூரின் வழியா அந்த கல் வெளியே வந்ததா 2. அவள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி எனக்கு ஒரு நன்றி காணிக்கையை கூட அனுப்பி வைத்தாள். இன்னைக்கு தேவ பிள்ளையே,
உனக்கு எவ்வளோ பெரிய சூழ்நிலையாய் கூட இருக்கலாம், எவ்வளவு பெரிய கட்டுகளுக்குள்ள நீ இருக்கலாம். சுகர் பிரச்சனையில் வேதனைப்படுறியா? ஓ ஷபரபா லபா, ஓ கொலஸ்ட்ரால்னால வேதனைப்படுறியா? முட்டி எலும்பு தேஞ்சு போய் இருக்கிறையா? ஓ இன்னைக்கு உனக்கு ஒரே பீரியட்ஸ் ப்ராப்ளமா? விடாத தலைவலியா? ஷபரபா லபா கங்கா, கர்த்தர் உன்னை சுகப்படுத்துகிறார். பாரதி, கர்த்தர் உன்னை தொடுகிறார் இயேசுவின் நாமத்தினால. ஷபரபா லாகா, ஓ ரீகா, எஸ்தர் என்கிற பெண்ணே, உன்னுடைய கற்பத்தை கர்த்தர் திறக்க போகிறார் இயேசுவின் நாமத்தினால. ரீகா சந்தாராபா, எலிசபெத், கர்த்தர் உன்னை தொடுகிறதை ஆவியிலே பார்க்கிறேன். உன்னுடைய கட்டு, உன்னுடைய இடுப்பு எலும்பிலிருந்து கலன்று போகிறது. நான் நம்பிக்கொண்டிருக்கிறது அவராலே வரும். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் அதனுடைய 33வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தனோடு எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது, நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றான். பாருங்க, சவுலு தாவீதுக்கு என்ன மாதிரி ஒரு என்கரேஜமான வேலை கொடுக்குறாரு. உன்னால் இது ஆகாது, உன்னால் முடியாது, அவன் ஹைட்டா வெயிட்டா, அவன் யுத்தத்தில் வல்லவனாக இருக்கிறான், உனக்கு ஒன்றும் தெரியாது. இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட சொல்ல வரேன், தாவீது நம்பினார், நான் ஆராதிக்கிற தேவன் அவனை என் கையில் ஒப்பு கொடுப்பார்னு. கூட இருக்கிறவங்க எல்லாம் நம்பலை, உன்னால் ஆகாதுன்னு டிஸ்கரேஜ் தான் பண்ணாங்க. உன்னை வேதனைப்படுத்துவாங்க, உன்னை குத்துவாங்க, உன்னை தேவையில்லாததெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் ஒரு தேவ கிருபையில் சொல்லட்டா, எல்லாம் தெரிந்தவர்களை எதுவும் தெரியாதவர்களை கொண்டு ஜெயிப்பது தான் தேவ சித்தமாக இருந்தது. இன்னைக்கு தாவீத மாதிரி ஒதுக்கி ஓரங்கட்டப்பட்டுட்டியா? எல்லாராலையும் மறக்கப்பட்டுட்டியா? வாழ்க்கை எல்லாம் ரொம்ப கஷ்டத்தில் போயிட்டு இருக்கா? கவலைப்படாத, உன் கையில் தான் கர்த்தர் கோலியாத்தை ஒப்பு கொடுப்பார் இயேசுவின் நாமத்தினால. ஷபரபாலாபா, அவரை மாத்திரம் நம்பு. நான் நம்பிக்கொண்டிருக்கிறது அவராலே வரும். நான் அவரை மாத்திரம் நம்பினதுனால ஆபிரகாம், யாரும் என்ன நம்பலடா, நீ என்ன நம்பினதுனால இல்லாத ஒரு குழந்தைய உனக்காக உருவாக்கி தருவேன்னு சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ அவரையே நம்பிக்கொண்டு இருந்தனா இல்லைன்னு சொல்ற காரியங்களை கூட கர்த்தர் உனக்காக உருவாக்குவார் இயேசுவின் நாமத்தினால. இன்னைக்கு வேலையை உருவாக்குவார், குழந்தைய உருவாக்குவார், ஷபரபா லாபா, சரீர பலத்தை உருவாக்குவார். இன்னைக்கு இதை நீ பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சோர்ந்து போகாத, உனக்கு படிப்பு இல்லைன்னு கவலைப்படாத, அழகு இல்லைன்னு கவலைப்படாத, கருப்பா இருக்கிறேன்னு நினைக்காத. கர்த்தர் உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கட்டுகளையும் உடைச்சி உனக்கு பெரிய அற்புதத்தை செய்து உன்னை சாட்சியாய் வாழ வைப்பார். நான் நம்பிக்கொண்டிருப்பது அவராலே எனக்கு வரும். ஷபரபா லாபா, நான் நம்பிக்கொண்டிருப்பது அவராலே எனக்கு வரும். நான் நம்பிக்கொண்டிருப்பது அவராலே எனக்கு வரும். கண்டிப்பாக சொல்கிறேன், அவரால் உனக்கு ஒரு அற்புதம் நடக்க போகிறது இயேசுவின் நாமத்தினால். அவரால் உனக்கு ஒரு ப்ரொமோஷன் வரும், அவரால் உனக்கு வரவேண்டிய பென்ஷன் வரும், உன் கோர்ட்டு பிரச்சனைகள் முடிவுக்கு வரும், உன் ஸ்கின் டிசீஸ் எல்லாம், அலர்ஜி எல்லாம் போகும், உன் வயிற்றுக்குள்ளே இருக்கிற கட்டி கரைந்து போகும். ஷபாரபா லாகா, நீ ஃபோன் அடித்து எனக்கு சாட்சி சொல்ல போகிற. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நம்ம ஜெபிப்போம். அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி சொல்கிறேன். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிற நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி. ஆண்டவரே, நீர் அற்புதத்தை செய்து பெரிய சாட்சியாய் நிறுத்தும். யாரெல்லாம் உம்மை நம்பிக்கொண்டு இருக்கிறார்களோ அந்த பிள்ளைகளுக்கு அற்புதத்தை செய்யுங்க. ஆண்டவரே, இந்த நம்பிக்கை டிவியை பார்க்குற ஒவ்வொருவர் மேலேயும் கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து அடியானுடைய ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. டெய்லி காலையில் 5 மணிக்கு என்னுடைய செய்தி யூடியூப்பில் அரைஸ் ஃபார் கிரைஸ்ட் மினிஸ்ட்ரி என்ற யூடியூப் சேனலில் வெளியாகிறது. கண்டு சந்திங்க. அது மட்டும் இல்லை, ஜூலை 20ஆம் தேதி மறந்துடாதீங்க. நான் 21 நாள் உபவாசத்தோடு இருந்து உங்களுக்காக வேண்டி அபிஷேகத்தின் விடுதலையின் ஆராதனையை வச்சிருக்கிறேன். பம்மல்ல, முத்தமிழ் நகர் நம்பர் 20,
சியோன் காம்ப்ளெக்ஸு மேலே 4வது மாடி, லிஃப்ட் இருக்குது, கார் பார்க்கிங் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு வாங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். உங்கள் யாருக்காவது ஆவியானவர் ஏவுவாரானால் என்னுடைய ஊழியத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். காட் bless you, God bless you, God bless you.